ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். 1/2 கிலோ அரிசி வச்சு குஸ்கா செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நல்லா கமன்னு அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தடில் சூப்பரான குஸ்கா தான் செய்ய போகிறோம். இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அரிசி கூட உங்களுக்கு அடிப்பிடிக்காது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னாலும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி அளந்து எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப்பில் அளந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா 2.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 500 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே பாஸ்மதி அரிசியில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் சீரக சம்பா அரிசியில் செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்ததுனால இன்றைக்கி இந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அரிசி ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவும் போது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கழுவணும். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாமே போயிட்டு இந்த அரிசி வெந்து வரும்போது நமக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். அதே சமயம் நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்கும். நல்லா கழுவிட்டு மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். இந்த அரிசி ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறணும். இப்போ நம்ம குஸ்கா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்டவ்வில் குக்கர் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தோன்னா தான் குஸ்கா நமக்கு நல்ல சாஃப்டாக வரும். இல்லை உங்களுக்கு நெய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயே சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 7 கிராம்பு சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், கிராம்பில் மேலே சின்னதாக உருண்டையாக ஒரு பார்ட் இருக்கும்ல, அதுவும் சேர்ந்தே இருக்கிற மாதிரி தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்ததாக இந்த சைஸில் 2 பட்டை சேர்த்துருக்கேன், 1 பிரியாணி இலை, 1 அன்னாசிப்பூ. இது கூடவே ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இந்த சைஸில் ஒரு சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துருக்கேன். நிறைய பேர் கல்பாசினா என்னன்னு கேட்குறீங்க. இதுவும் ஏலக்காய் பட்டை கிராம்பு மாதிரியே ஒரு வாசனைக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஹோல் ஸ்பைஸ் தான். ஒரு சின்ன பீஸ் சேர்த்தாலே போதும், நல்ல கமகமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நிறைய பேர் வெங்காயத்தை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்ததாக தக்காளி சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு சுத்தமாக டேஸ்டே இருக்காது. நமக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 4-5 கூட சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக வதங்கி வரும். தோலுப்பு இல்லை கல்லுப்பு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே இதோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லைட்டாக குறைச்சி வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது கலர் மாறி சைடில் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பொருள் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருளை சேர்த்து வதக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். தக்காளி நல்லா வதங்கி தோல் எல்லாமே பிரிஞ்சு வரணும். ஸோ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளியுமே சூப்பராக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும்.
நிறைய பேர் வந்து புதினா மல்லி எல்லாம் சும்மா பேருக்கு கொஞ்சமாக சேர்ப்பீங்க. அப்படி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக டேஸ்ட்டே வராது. இதில் சொல்லியிருக்க பொருட்கள் எல்லாமே நான் சொன்ன அளவில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக வரும். எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய் தூளில் சுத்தமாக காரமே இருக்காது, ஆனால் கலர் வந்து சூப்பராக வரும். ஸோ நமக்கு வந்து கலர் பவுடர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். தயிரில் வந்து ரொம்ப புளிப்பில்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, நீங்கள் பிரியாணி மசாலா கரம் மசாலாவெல்லாம் சேர்க்கவே இல்லையேன்னு. அதெல்லாம் சேர்க்க வேண்டியதே கிடையாது. நம்ம ஏற்கனவே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கியிருக்கோம். அதோட ஃப்ளேவரே போதும். பிரியாணியாக இருந்தாலும் சரி, குஸ்காவாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க வேண்டியதே இல்லை. ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்க, இனி எப்பவுமே இதே தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அடுத்ததான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவில் சேர்க்கணும். அதாவது 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம் அப்படின்னா அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்ததுனால 3.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து தேவையான அளவில் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். தண்ணி வந்து எல்லா பக்கமுமே நல்லா கொதித்து வரணும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பாஸ்மதி அரிசி சேர்க்கும் போது தான் அரிசி உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பார்த்து மெதுவாக கலந்து விடுவோம். ஆனால் சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் அந்த டென்ஷன் நமக்கு கிடையாது. எவ்வளோ கலந்து விட்டாலும் சரி, இந்த அரிசி உடையவே உடையாது. அரிசி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு அரிசி எல்லாமே லைட்டாக மேலே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் லைட்டாக கலந்து விட்டு பாருங்கள். ஸோ அரிசியும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுடலாம். குக்கரை வந்து ஒரு மூடி வச்சு நல்லா மூடிட்டு அடியில் நம்ம வந்து தோசைக்கல் வைக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே குக்கர் எடுத்து வச்சிடலாம். மூடி வழியாக சூடான காற்று எதுவும் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக இது மேலே நம்ம வந்து ஒரு வெயிட் வைக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு கல் வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷத்துலேயே இந்த தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிரும். ஸோ ஸ்டவ்வை குறைச்சி நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு குறைச்சி வைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி வைக்கணும். முக்கியமான விஷயம், பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்ததுன்னா இதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறத இதில் வச்சுட்டிங்கன்னா அடுத்து அதில் உங்களுக்கு தோசையோ சப்பாத்தியோ சுத்தமாக சுடவே முடியாது. ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே திறக்கக்கூடாது. இது வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே தம்லையே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் திறந்து பார்க்குறேன். இதில் அரிசியெல்லாம் பாருங்கள், மேலே வந்து அங்கங்கே குச்சி குச்சியாக நிற்கிது. ஸோ இப்படி இருந்ததுன்னா அரிசி வந்து கரெக்டாக பதமாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அரிசி எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்ல கம்மன்னு சூப்பரான வாசனையாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு அடி வரைக்குமே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் அடி பிடிக்காமல் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஸோ நான் சொல்லியிருக்க மெத்தடில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய பிரியாணி வீடியோஸ், நிறைய புலாவ் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.